அன்புக்கூடு மாணவ சொந்தங்களே, பாச பறவையிலே, அறந்தாங்கி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து அன்புக்கூடு என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் எங்கள் தளத்திலே இருக்கும் 100 முன்னாள் மாணவர்களை அரவணைத்து அவர்களுடைய இல்லங்களிலே, அவர்களுடைய தொழில்களிலே நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இருக்கும் நபர்கள் சென்று பங்கெடுத்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலே அன்னமிடும் நிகழ்ச்சி என்று அறந்தையில் உள்ள மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அன்புக்கூடிலே அன்னமிடும் நிகழ்ச்சி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 430 நாட்களாக தொடர்ந்து வெயில் மழை பாராமல் அறந்தையிலே இருப்பிடம் தேடி ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்கள் வசதியிலே குறைபாடு உள்ளவர்களையும், தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களையும், நடக்க முடியாதவர்களையும், மாற்றுத்திறனாளிகளையும், திருநங்கைகளையும், வாய் பேச முடியாத நபர்களாக கண்டறிந்து அவர்களுடைய இருப்பிடம் தேடி 430 நாட்களாக உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். உணவு என்பது ஒரு ஏதோ ஒரு தயிர் சாதமோ லெமன் சாதம் கொடுத்தும் இல்லாமல் முழுமையாக வயதான காலத்தில் அவர்களுக்கு செரிமானமாக வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு சாதம், 2 கூட்டு, ரசம், மோர், வத்த குழம்பு, 1/2 லிட்டர் பாட்டில் என்று 430 நாட்களாக காலை மதியம் சரியாக 12 மணி அளவில் 5 நபர்கள் இதற்காகவே தன்னுடைய வேலை பணியெல்லாம் ஒதுக்கிவிட்டு இதிலே முழுமையாக தன்னுடைய அன்னம் நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவிலே 2 சக்கர வாகனங்கள் அன்னம் நிகழ்ச்சி என்று வாங்கி அதிலே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள இருப்பிடம் தேடி ஏதோ ஒரு பெட்டியிலே வைத்தோம். வரிசையாக வந்தார்கள். ஏழை எளியவர்களும் பணக்காரனும் எடுத்து பிடித்தவர்கள் சாப்பிட்டு பிடிக்காதவர்கள் தூக்கி எறிவது போல் இல்லாமல் ஏழை எளியவர்களை அவர்களுடைய இல்லத்திற்கே சென்று அவர்களை 5 பேர்கள், சேவைநாயகன் சேகர், போக்குவரத்துறை பிரபு, அசோகர் பாஸ்கர், நம்முடைய டுவாட்போர்டு இளங்கோ, நாகா ஸ்ரீதர் இவர்கள் 5 பேரும் இதே ஒரு துண்டாக நினைத்து, ஒரு சேவையாக நினைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. இன்றைய தினம் நம்முடைய அன்புக்கூனுடைய ஒருங்கிணைப்பாளர் இதை முழுமையாக வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய பாலு அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள். அதேபோல் டுவாட்போர்டு ரவி அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள். அதேபோல் நம்முடைய ஒருங்கிணைப்பா இஸ்மாயிலுடைய மகள் பேத்தி ஆயிஷா, பேரன் ஆயிஷா அவர்களுக்கும், ஹாரிஸ் அவர்களுக்கும் பேத்தி மகள் யாரு? மகள் அஜிதா சஃப்ரீம் அவர்களுக்கும் வாய் நுழையாத முதல் சொன்னேன், நான் சொல்ல மாட்டேங்க. அவர்கள் 2 பேருக்கும் இன்றைய தினம் பிறந்த நாள். அவர்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும். இதே போல சேவையும் தொண்டுகளையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்றைய தினம் இந்த உணவுகளை வழங்குவதற்கு வருகை இந்த நம்முடைய அசோகர் பாஸ்கர், டுவாட்போர்டு இளங்கோ, சேவைநாயகன் சேகர், நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் பிரபு அவர்களுடன் சேர்ந்து இன்றைய தினம் பிறந்த நாள் காணும் பாலு அவர்களுடன் சேர்ந்து நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஸ்மைல் டிவியினுடைய யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் இஸ்மாயில் அவர்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும். இதே போல் உங்களுடைய சேவைகளும் உங்களுடைய தொண்டும் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று அன்புக்கூடு சார்பாக வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். இப்போ வருகின்ற நம்மளுடைய பிறந்த நாள் காணும் பாலு அவர்களுக்கும் நம்மளுடைய இந்த வருகின்ற ரவி அவர்களுக்கும் அன்புக்கூடு சார்பாக பொன்னாடை போத்தி வாழ்த்துகின்றோம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, Balu Haris. அறுபதில் இளமை இருப்பது இனிமை, வயதான எல்லோரும் பலவீனம் அடைவதில்லை. ஆங்கங்கு சுருக்கங்கள் விழுந்தாலும் பரவாயில்லை.
60 be active be freely 60 பொதுமை அடைவது கொடுமை பணி ஓய்வு கிடைத்த பின் வீட்டில் தூங்கி வழிந்தார் ஆஹா மனம் சோர்ந்து உடல் சோர்ந்து வாழ்க்கை பெருத்திடுமே நான் போய் கூப்பிடவா? இந்த வரவா கா இருங்க வர்றேன் வர்றேன் இந்தாங்க நீங்கள் பேராண்டிக்கு பிறந்த நாள் யோசிச்சிங்க ஏமா வரவா பேராண்டிக்கு பிறந்த நாள் வரவிட்டு பிறந்த அப்படிங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thanks for watching.